நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்து உங்களோட பெர்த்தை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து விரிவாக விளக்குறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேமிலி வருது. அந்த ஃபேமிலியோட ஒரே ஒரு ஆள் மட்டும் இன்னொரு இடத்துல இன்னொரு கோச்சில் வந்து அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிட்டு மீதி எல்லாருக்கும் டிக்கெட் கிடச்சின்னா, இங்கே யார் தனியாக இருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு யார் வந்து தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம ஒரு பெர்த்து கொடுக்க போகிறோம். அதுவும் வந்து வேற கோச்சில் பெர்த்து கொடுக்க போகிறோம். அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்கக்கூடியது நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்கணும். என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் பக்கத்து கோச்சில் இருக்கார், நீங்கள் வந்து அங்கே போகலாமா அப்படி சொல்லி கேட்கணும். அவங்க ஒருவேளை ஒத்துக்கிட்டா நான் போகிறேன், சரி நீங்கள் ஃபேமிலியோட இருங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிங்கிளாக இருக்க பர்சன் வந்து டிடிஆர்கிட்ட இதுதான் என்னோட பெர்த்து, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கணும். ஓகேவா? அப்படி காமிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து இங்கேருந்து அங்கே மாறி போனாலும் நீங்கள் வந்து அந்த சீட்டில் படுத்து இருக்க முடியும். இல்லைன்னா டிடிஆர் வந்து இந்த சீட்டில் உள்ள ஆள், இந்த பெர்த்தில் உள்ள ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஆளும் பக்கத்து பக்கத்தில் இருக்காருல, அவங்க டிடிஆர்கிட்ட இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கணும். காமிக்காத பட்சத்தில் இங்கேருந்து ஒருத்தவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த சீட்டில் அந்த பெர்த்தில் போய் உட்காரும்போது வேற யாருக்காவது டிடிஆர் அந்த பெர்த்தை கொடுத்து அவங்களுக்குன்னு இது பண்ணிடுவாங்க. காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால கண்டிப்பாக காமிச்சிடணும். இப்படி தான் வந்து பெர்த்தை மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகேவா? பெர்த்தை மாற்றுறதுக்கான வழிமுறை இதுதான். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது பெர்த்தை மாற்றி கொடுக்கணும், யார்கிட்டையாவது இருந்து பெர்த்தை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் அணுக வேண்டிய ஒரு நபர் டிடிஇ. ஓகே, அவங்கள பார்த்து இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இல்லைன்னா டிடிஇ வேற யாருக்காவது கொடுத்துருவாரு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிடும். ஓகே, தேங்க்யூ.